Good morning students, I am MRK. Today class 12th Max chapter 1 exercise 1.4 நம்ம பார்க்க போகிறது வந்து 5 marks sum only grammar rule அப்ளை பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். grammar rule அப்படின்றது வந்து இல்லைனா அல்லது டிட்டர்மினன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அணிக்கோவை முறை அப்படின்னு தமிழில் சொல்கிறது. டிட்டர்மினன்ட் மெத்தட் அணிக்கோவை முறை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மறந்துடாத தமிழில் அணிக்கோவை முறை. ஓகே, அதாவது டெல் அப்படின்னு எடுத்துக்கிறணும். முதல்ல கோஎஃபிஷியன்ட்டுடைய இது எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட்டு, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டு, இசடோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதி கண்டுபிடிக்கணும். 3 -1 இதில் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எழுதக்கூடாது. 2 -1 ஏன்னா டிட்டர்மினன்ட் இது 2. அடுத்து 4 3 2 இதை நான் ஓப்பன் பண்ணி இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா, டிட்டர்மினன்ட்டு 3 இன்ட்டு அப்போ இதுக்கு நேரம் உள்ள காலத்தையும் ரூபா விட்டுட்டோம்னா 1 × 2 -2 -6. அடுத்து நெக்ஸ்ட்டு -3 இன்ட்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இது என்ன வரும்? 2 2s are 4 4 2s are 8 -8. குட். நெக்ஸ்ட்டு 1 -1. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் காலத்தையும் ரூபா விட்டுட்டோம்னா 3 2s are 6 +4 தம்பி. ஓகே குட். அப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னு பாரு. 3 இன்ட்டு -8 -3 இன்ட்டு -4. குட். -1 × 10. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குட். இப்போ அப்ளை பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணோம்னா 24 + 12 -10. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சு. இது 8 3s are 24, 4 3s are 12 + 12, 6 4s are 1 10s are 10. அப்போ என்ன ஆகும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 34 -34. அதில் என்ன வந்துருச்சு? அப்போ 22 அப்படின்னு வரும். என்ன 22? -22. டெல்டா நாட் ஈக்குவல் டு 0னால இந்த கணக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அதை ஞாபகத்து வச்சுக்கோங்க. எப்போயுமே வந்து டெல்டா நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் தான் கிராமர்ஸ் ரூல் எக்ஸிஸ்ட் ஆகும், கண்டுபிடிக்க முடியும். அதை பார்த்துக்கோ. இல்லைன்னா வராது. சரிங்களா, மறந்துட. உனக்கு அதுக்குள்ள டைப்பு அப்படி வராதுன்னு கிடையாது. மெனி சொல்யூஷன் இல்லைனா இன்ஃபினைட் இது மெனி சொல்யூஷன் சொல்லுவாங்க, இல்லைனா நோ சொல்யூஷன் சொல்லி கணக்கு கொண்டு போயிடும் ஆன்சரை. அது உனக்கு இந்த மெத்தட் இல்லை, ப்ரீவியஸ் இயரில் தான் இருந்துச்சு, முன்னாடி இயரில். அதனால் அதை நீங்கள் எதுன்னு கன்சிடர் பண்ண வேணாம். ஆனால் நமக்கு பொறுத்த மட்டும் டெல்டா நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரையில் தான் உனக்கு ஆன்சர் ஆகும். 0 வந்துச்சுன்னா போட்டுக்க இன்கன்சிஸ்டன் நோ சொல்யூஷன் போட்டுக்க, கன்சிஸ்டன் கிடையாது அப்படின்ட்டு. ரைட். அடுத்து டெல் எக்ஸ் அப்படின்றது எக்ஸுடைய காலத்தை எடுத்துகிட்டு அதுக்கு இந்த காலத்தை அப்படியே எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுபோல் ஈக்குவல் அங்குள்ள ஆன்சர் 11 9 25 அப்படின்னு எழுதணும். மற்ற ரெண்டு காலம் அப்படியே தான் இருக்கணும். 3 -1 3 -1 2 2 இது ஓகேயா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன வந்துடும்? 11 இன்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். 1 × -2 -2 3 2s are 6. அடுத்து -3 இன்ட்டு 9 2s are 18 -50. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 18 -50. ரைட். அடுத்து -1 அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்து என்ன வரும்? 27 + 25. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குட். அப்போ 11 இன்ட்டு -8 -3 இன்ட்டு -32. ஓகேங்களா, பொறுமையாக. -1 இன்ட்டு +52. 7 5 12 30 52 52. ஓகே குட். இப்போ 88 -88. வெரி குட். ப்ளஸ் 3 2s are 6 3 3s are 96 -52. அப்போ நம்ம ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணியெல்லாம் பார்த்து பண்ணணும். -88ஐயும் 52ஐயும் ஆட் பண்ணோம்னா 10 4 40. சரிங்களான்னு பார்த்துக்கோ. 8 8 5 13 14. இதில் 96ஐ மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ 10 இது என்ன ஆயிரும்? 13 ஆயிரும். அப்போ இது என்ன வந்துடும்? 4 வந்துடும். இங்கேயும் 4 வந்துடும். 44 வந்துடும். எது பெருசு? மைனஸ் பெருசுனால -44. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டெல் ஒய் கண்டுபிடிக்கின்றா தம்பி. டெல் ஒய் மீனிங் என்னென்னா, ஒயில் உள்ள காலத்தில் உள்ள இந்த இதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன இருக்குது? 11 இருக்குது, 9 இருக்குது, 25 இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குட். அப்போ ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது? 3 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது. டெல்டாவில் தான் மாற்றணும், மறந்துடாத. வேறு எதையும் பார்த்துடாத. -1 2 2 நீ டெல் எக்ஸை பார்த்துடாத. ரைட். 3 இன்ட்டு 9 2s are 18 -50 -11. அடுத்து 2 2s are 4 -8 -1 என்னப்பா 50 36. ஓகே குட். அப்போ என்ன வந்துடுச்சு? 3 இன்ட்டு 18 என்ன வந்துட்டா? -32 -11 இன்ட்டு -4
-1 இன்ட்டு +14 ஓகே ரைட். அப்போ என்ன வந்துச்சு தம்பி, இது வந்து 96 -96 குட். அடுத்து +44 அடுத்து என்ன வந்துச்சா தம்பி, +44 -14. அப்போ 96ஐயும் 14 ஆட் பண்ணோம்னா என்ன வந்துச்சு பாரு, 120 120 வருது. 10 12 10 11 சாரி 110 11 110. சரி, இதில் 44 சப்ராக்ட் பண்ணுறோம், 44. அப்போ இது என்ன ஆயிரும், 10 6 ஆயிரும். அப்போ இது என்ன ஆயிடுச்சுல தம்பி, 0 ஆயிடுச்சுல. அப்போ 10 ஆயிரம் 6 ஆயிரம் 66. 10 மிச்சம் 1 11 11. அப்போ என்ன வந்துருச்சு, 66 வருது. என்ன 66 வருது, -66 வருது. வெரி குட். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம del x கண்டுபிடிச்சாச்சு, del y கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், del z அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து நிதானமாக. del zனா இசட்டுக்கு உள்ள காலத்தில் உள்ளதை எடுத்துட்டு அதுக்குள்ளதை எழுதணும். என்ன எழுதணும், ஈக்குவலுக்கு அங்கிட்டு உள்ளது கான்ஸ்டண்ட்டை 9 11 9 25. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டில் டெல்டாவில் பார்த்துக்க 3 2 4 3 -1 3. ஓகே குட். இப்போ 3 125 25 -27 இது அடுத்து -3 இன்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸு 25 2s are 50 36 +11. ஓகே 3 2s are 6 +4 குட். அப்போ என்ன வந்துச்சு தம்பி, 3 -52 -3 இன்ட்டு 14. ஓகே குட். 11 இன்ட்டு 10. நிதானமாக செஞ்சுக்க. 3 2s are 6 5 3s are 15 156 -4 3s are 12 ரிமைண்டர் 1 5 42. சரிங்களா, ப்ளஸ்ஸு 110 அப்படின்னு வருது. அப்போ பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. 156ஐயும் 42 ஆட் பண்ணோம்னா ரெண்டுலேயும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸில் ஆன்சர் 8 9 1 198ல் 110 போச்சுன்னா 8க்கு 8 8க்கு 8. அப்போ 88 வருது. என்ன 88 வருது, -88 வருதுடா. அவ்வளோதான்டா தம்பி, புரியுதா சொல்கிறது? அப்போ நிதானமாக செஞ்சுக்க. அப்போ அவ்வளோதான், கண்டுபிடிச்ச போகிறேன். இப்போ ஆன்சர் கொண்டு வர போகிறேன். பை கிராமர்ஸ் ரூல் அப்படின்னு எழுத போகிறேன். இதுதான் கணக்குடைய ஆன்சரு. பை கிராமர்ஸ் ரூல் அப்படின்னு எழுதிட்டோம்னா, கிராமர்ஸ் ரூல் அப்படின்னு எழுதிட்டோம்னா x = del x by delta அப்படின்னு அர்த்தம். x = del x by delta, del x by delta அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி y = del y by delta அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி z = del z by delta அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ரைட். இப்போ என்ன வந்துருச்சு, எல்லாத்துக்குமே டெல்டா வந்து -22 தான். அப்போ -22 தான். மேலே del x என்ன வந்துச்சு, -44. அதே மாதிரி இதுக்கு -22 என்ன, மேலே என்ன வந்துச்சு, -66. இதுக்கு -22 தான். மேலே என்ன வந்துச்சு, 88. இப்போ அடித்தோம்னா என்ன வந்துடும், 4 வந்துடும். இதுக்கு அடித்தா என்ன வந்துடும், 3 வந்துடும். இதுக்கு அடித்தா என்ன வந்துடும், 2 வந்துடும். அப்போ x = 2, y = 3, z = 4. இட் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆன்சர். சரியா, சால்வ் பண்ணோடைய ஆன்சர் கிராமர்ஸ் ரூலுக்கு உள்ளது. நிதானமாக படிச்சுக்கோ. 5 மார்க்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.